முந்தா நேத்து, நேற்று முன்தினம், நாளா நாளைக்கு, நாளை மறுநாள் இது எல்லாம் எப்படி ஹிந்தியில சொல்றதுன்னு தெரியுமா? வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இது 2க்குமே யூஸ் பண்ற நம்ம ஒரே ஒரு வார்த்தை தாங்க பர்சோம். பர்சோன்னா அது நேற்று முன்தினத்தையும் குறிக்கும், நாளை மறுநாளையும் குறிக்கும். ஸோ பர்சோங்கிற வேர்டை தான் நம்ம இந்த 2க்குமே யூஸ் பண்றோம். ஒரே ஹிந்தி வேர்டுக்கு 2 மீனிங் இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ நேற்று முன்தினம் அதாவது முந்தா நேத்துன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்குண்டான சென்டென்ஸை பார்க்கலாம். நான் நேற்று முன்தினம் சென்னை சென்றேன். இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த சென்டென்ஸே பாஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம இந்த இடத்துல பர்சோ யூஸ் பண்றது வந்துட்டு நேத்துக்கு, நேத்து முன்தினம், முந்தா நேத்துக்கு அப்படிங்கிற மீனிங்ல நம்ம இந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்றோம். பர்சோ மே சென்னை கயா தா. அதாவது முந்தா நேத்து நான் சென்னை போயிருந்தேன் அப்படிங்கிற மீனிங்ல இங்க பர்சோ யூஸ் ஆகுது. அஸ் அ பாஸ்ட் டென்ஸ் முந்தா நேத்து, நேற்று முன்தினம் அப்படிங்கிற மீனிங்ல. இப்ப இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது எப்படி நம்ம பழகுறது, பிராக்டிஸ்க்கு கொண்டு வரதுங்கிறதுக்கு ஒரு ஈஸி ஸ்டெப் இருக்கு. சென்டென்ஸோட லாஸ்ட்ல தா, தி, தே இந்த மாதிரி முடிஞ்சிச்சுன்னா அது கண்டிப்பா பாஸ்ட் டென்ஸுங்க. நானே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாஸ்ட் டென்ஸலோட. நம்ம அதுலயே தெளிவா சொல்லியிருக்கோம். இந்த தா, தி, தேல முடியிற பாஸ்ட் சென்டென்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணும்போது வர்ற பர்சோம் முந்தா நேத்து அப்படிங்கிற மீனிங்ல வருது. அவள் நேற்று முன்தினம் பூ கொண்டு வந்தாள். இந்த சென்டென்ஸ்ல பாருங்க. பர்சோ வக ஃபூல் லாயி தீ. ஸோ இந்த இடத்துல தீல முடியுது. ஸோ இந்த சென்டென்ஸை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதனால இந்த சென்டென்ஸில் வர்ற பர்சோ வந்து முந்தா நேத்துக்கு, அதாவது நேற்று முன்தினம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. இப்போ நாளை மறுநாள், அதாவது நாளா நாளைக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம பர்சோ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றோம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் நாளை மறுநாள் சென்னை செல்வேன். அதை ஹிந்தியில வந்து பர்சோ மே சென்னை ஜாவுங்கா அப்படின்னு சொல்லி சொல்றோம். பர்சோ மே சென்னை ஜாவுங்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சென்டென்ஸ் கால முடிஞ்சிருக்கு. ஸோ கால முடிஞ்சாலே அது ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸி டிப்பு, சென்டென்ஸோட முடிவில் கா, கி, கே இது 3 வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த சென்டென்ஸ் ஃபியூச்சர்ல இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல வர சென்டென்ஸுக்கு நாளை மறுநாள் அப்படிங்கிறது தான் பர்சோங்கிற மீனிங்ல நமக்கு வந்து வரும் இல்லைங்களா? ஸோ இப்போ பாருங்க, மாணவர்கள் நாளை மறுநாள் தேர்வு எழுதுவார்கள். இதுவும் ஃபியூச்சர்ல வருது. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? छात्र परसों परीक्षा लिखेंगे. छात्र परसों परीक्षा लिखेंगे. இந்த இடத்துல பாருங்க கேல முடிஞ்சிருக்கு. ஸோ கேல முடிஞ்சா கண்டிப்பா ஃபியூச்சர் டென்ஸ். அதனால இந்த இடத்துல வர்ற பர்சோ வந்து நமக்கு நாளா நாளைக்கு, அதாவது நாளை மறுநாள் அப்படிங்கிறத தெளிவா காட்டுது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், வே பர்சோं किताब खरीदेंगे. வே பர்சோं किताब खरीदेंगे. இதற்கு